நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் சிலபஸில் உவே சாமிநாதர் அவரை பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஸோ அவரை பற்றி எந்த மாதிரி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க உவேசா பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உவேசா பற்றி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் வந்து உவேசா வந்து ஃபுல்லாக படித்த மாதிரியும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழறிஞர்கள் பற்றி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் தமிழ் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட் பாருங்கள், தமிழ் அறிஞர் டாக்டர் உவேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு உவேசான்னு மட்டும்தான் தெரியும். அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதுதான் வந்து ஒரு டைம் கொஸ்டினாகவே கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, உத்தம தானபுரம் வெங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதலில் பதிப்பித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, உவேசா. அடுத்து பாருங்கள், ஸோ புலவர்களும் அவருடைய நூற்பெயரும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவிகா அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள், உரிமை வேட்டல். உவேசா அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள், என் சரித்திரம். அடுத்து பாருங்கள், பரிதிமார் கலைஞர் அவருடைய படைப்பு வந்து ரூபாவதி. தேவநாய பாவனார் அவருடைய படைப்பு வந்து மண்ணிலே வின். இதுக்கான ஆன்சரை வந்து 3142. அடுத்து பாருங்கள், உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஜி போப்பும் சூலியல் வின்சோன். இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இவருடைய தமிழ் பணியை வந்து பாராட்டி இருப்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக டெஸ்ட் சீரிஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, உவே சாமிநாதர் ஐயர். அடுத்து பாருங்கள், ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உவே சாமிநாதன். அடுத்து பாருங்கள், சூலியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உவேசா. அடுத்து பாருங்கள், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உவே சாமிநாதர். தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் வந்து உவே சாமிநாதர். அடுத்து பாருங்கள், தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. உவேசா. அதே பாருங்கள் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆனந்த விகடன். அடுத்து பாருங்கள், முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். உவேசா வந்து இது வந்து சொல்லியிருப்பார். மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, கல்வி பயிற்சி. அடுத்து பாருங்கள், உவேசாவின் வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆனந்த விகடன். அடுத்து பாருங்கள், யார் காப்பார் என்று தமிழெண்ணை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, உவே சாமிநாதன். அடுத்து பாருங்கள், தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து உவேசா. அடுத்து பாருங்கள், 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதர். அடுத்து பாருங்கள், சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து உவேசா. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடு
கீழ்கண்டவற்றுள் உவேசா பற்றி சரியான தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 தொடர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம், இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். ஃபஸ்ட்டு வந்து சரியாக தான் இருக்குது. குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலைச்சுவடி அச்சில் பதிப்பித்தார். ஸோ 2வது வந்து சரியாக தான் இருக்குது. உவேசா 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஸோ 1, 2 மட்டும் தான் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், உவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். அடுத்து பாருங்கள், நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2006. அடுத்து பாருங்கள், தமிழ் அறிஞர்களும் அவருடைய சிறப்பு அடைமொழி பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பொருத்த சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பெருஞ்சித்திரனார். அவர் வந்து எப்படி சொல்லுவோம்னா தனித்தமிழ் இயக்க மறவர் அப்படின்னு சொல்லுவோம். உவேசா அவரை வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ராப்பி சேதுப்பிள்ளையை வந்து சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். திருவிகா வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் வந்து 4123. அடுத்து பாருங்கள், பொறுத்து கொடுத்துருக்காங்க. நூல்களாம் ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், திணைமாலை 150, இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியர். அடுத்து பாருங்கள், திரிகடுகம், இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதானார். அடுத்து பாருங்கள், திணைமொழி 50, இதோட ஆசிரியர் வந்து கண்ணஞ்சேந்தனார். அடுத்து பாருங்கள், புறப்பொருள் வெண்பாமாலை, இதோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர். இதுக்கான ஆன்சர் வந்து 2341. அடுத்து பாருங்கள், உவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சூலியல் வின்சோன் மற்றும் ஜி போப். இவங்க 2 பேரும் வந்து பாராட்டியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தாததை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உவேசா பதிப்பித்த நூல்களில் வந்து எது தவறாக இருக்குது, ஸோ எது அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பிள்ளை தமிழ் தான் வந்து தவறாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம், அவர் வந்து பதிப்பிச்சிருப்பார். குலா, கோவை, பரணி இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் பதிப்பிச்சிருப்பார். பிள்ளை தமிழ் மட்டும் அவர் பதிப்பிச்சிருக்க மாட்டார். அடுத்து பாருங்கள், நூல்கெல்லாம் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முருகன் பிள்ளை தமிழ், இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களுடைய படைப்பு. பழையதும் புதியதும், இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாத ஐயர் அவருடைய படைப்பு. கண்ணகி வரலாறு, இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் அவருடைய படைப்பு. பட்டினப்பாலை ஆராய்ச்சி உரை, இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அவருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3421. அவ்வளோதான். உவேசா பற்றி இப்போ ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.